மக்களே 75 நாள் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எல்லாரும் எலிமினேஷன்ல இருந்து தப்பிக்கணும்ன்றது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சிலருக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம டாப் 5ல இருப்போம் அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கொடுக்கிற டாஸ்க தாண்டி மக்கள் மனசை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் 2 வீக்ஸா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை பாத்தீங்கன்னு வச்சுங்க. ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில் டாஸ்க்லயே என்னதான் டெவிலா இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி டெவில் டீம்ல இருந்தே பேச ஆரம்பிச்சது. மேனேஜர்ஸ் லேபர்ஸ் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதுல லேபர் சைடு போய் லேபர்ஸ்க்காக குரல் கொடுக்குறேன், அவங்கள ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் பண்ணது. இந்த வீக் டாஸ்க்லயுமே ராணுவ விழுந்து அப்படி கிடக்கிறப்போ மத்த எல்லாருமே நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் தான் இறங்கி போய் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாரு. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும், நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. சோ நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் 3 வாரத்துக்கு முன்னாடியே கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஃபைனல்ஸ் நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக. அது இப்பதான் நம்ம முத்துவுக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் டாஸ்க் ஜெயிக்கிறதுக்காக ஆடக்கூடாது, மக்கள் மனசு ஜெயிச்சு கோப்பையை தூக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் அனுதாபம், பரிதாபம், பாவம், மனிதநேயம், இந்த மாதிரி எல்லா எம்மும் அடுத்தடுத்த வாரங்கள்ல நீங்க பாப்பீங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நேற்றைய எபிசோட். ஒரு சிலருக்கு டீடைலா புரிஞ்சிருக்காது. சரி உள்ள வாங்க, உங்களுக்கு புரியுற அளவுக்கு தெளிவா சொல்றேன். ஆரம்பிக்கலாமா? முழங்கட்டும் சங்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஆடியன்ஸ் போலில் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு ரெட் கார்பெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல அதிகபட்ச ஓட்டு நம்ம ஜாக்குக்கு வந்துருந்துச்சு. சோ நம்ம ஜாக் வீட்டுக்குள்ள எங்க போனாலும் சீசன் 1ல வந்த பிக் பாஸ் ஜூலி போற மாதிரி ரெட் கார்பெட்லயே தான் போணும். அதனாலேயே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள லைட்டா பயம் வந்துச்சு. நமக்கும் அதே ரெட் கார்பெட்டா, இதுல ஏதோ வில்லங்கோ இருக்குதே, போச்சு நம்ம பேர் வெளியே நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆரம்பத்திலேயே மூஞ்சவும் முன்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த அனைத்து பெருமையும் ஜூலி அண்ட் ஓவியாக்கே போய் சேரும். அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் அன்ஷிதாவை கூப்பிட்டு எனக்கெல்லாம் ரெட் கார்பெட் வந்துச்சுன்னா நான் உன்னதான் கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னதானே நீ கூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ செம்மையா செஞ்சிருப்பேன். ஆனா ஒண்ணு நேத்து தான் சொன்னேன் செம்ம நடிகை இவ அப்படின்னு, ஆனா இன்னைக்கு ரெட் கார்பெட் கொடுத்துருக்காங்க அப்ப பாத்துக்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க அன்ஷிதா. இதுல என்ன பெருமை அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது மக்களுக்கே இவ பெரிய நடிகை அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதா இவங்க நம்புறாங்க. இந்த ரெட் கார்பெட்டை போடுறதுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ரயான் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த பீஸ் தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணி விடும் நம்ம ஃப்ரெண்டுன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அதனால இந்த பீஸை சூஸ் பண்ணாங்க. ஏன் சௌந்தர்யா தானே க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கள சூஸ் பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். தப்பி தவறி சௌந்தர்யாவை சூஸ் பண்ணி விட்டுருந்தாங்கன்னு வைங்க, மறுபடியும் இந்த சீசன்ல ஓவியா வெர்சஸ் ஜூலியை பார்த்திருக்க முடியும். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஜாக் தனியா போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. கண்ணுல இருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் மட்டும் டொயின்னு விழுந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த முத்து பக்கத்துல போய் உட்காந்து அழாத ஜாக், எந்த ஒரு கேம்லயும் எதிர்மறையா யோசிக்கிறது சரிதான், அதுக்காக அந்த விஷயத்துல இருக்க பாசிட்டிவையும் யோசி, கேமா நினைச்சு ஆடு. 10 வாரமா நீ நாமினேட் ஆயிருக்கு ஜாக், ஆனாலும் உன்னை காப்பாத்தி டாப்ல வச்சிருக்காங்க மக்கள், அவங்களுக்காக ஏதாவது செய், எந்திரிச்சு வா, ஓடு. ஜாக் யாருன்னு காமி, இந்த டாஸ்க் ஸ்கிப் பண்ணாத ஜாக், நீ ஜெயிச்சா உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா அப்படின்னு பயங்கரமான மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இது இன்ஸ்டாகிராம்ல எந்த லெவலுக்கு வைரலா போகுதுன்றத மட்டும் பாருங்க. அது எப்படி போகும்னு கேக்குறீங்களா? சரி நம்மளே அதை புளியார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். அதை எடுத்து நிம்மதியாயிட்டு அதை செரிச்சிட்டு மறுபடியும் இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் விரைவில் நீங்க அதிகமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. தயாராயிக்கீங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கு என்னதான் முத்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாலும் எனக்கு மனசு ஆறல, இன்னொருத்தரை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லி தனக்கு தானே ரெட் கார்பெட் போட்டுக்கிட்டு அது மேலேயே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சோ மஞ்சரியும் ஒரு சில மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்களா. அப்ப நம்ம ரயான் சுத்தி இவங்க 2 பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு கதை அடிச்சிட்டு இருந்தாரு. இதை நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டு, தம்பி ரயானே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ராஜா அப்படின்னு கேட்க குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா ஜாக்லின் பாத்ரூம் போறதுக்காக மஞ்சரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ரெட் கார்பெட் போட்டு. சோ நம்ம பிக் பாஸ் கேட்டார், யாருமா உனக்கு வேணும், ரயானா மஞ்சரியா, கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு மஞ்சரியே 2 போட்டும் பாஸ் அப்படின்னாங்களா. சரி வச்சுக்க அப்படின்னு மஞ்சரியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோல நான் ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, ஏகப்பட்ட எம் அப்படின்னு சொல்லி, அந்த எம்ல இந்த எம்மும் ஒண்ணு. சோ அது நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட கேம் அப்படின்னா இது நம்ம ஜாக்கோட கேம். சிம்பிள். உனக்கு மட்டுமாடா புரியல, எனக்கும் புரியல. அடுத்தபடியாக வீட்டுக்குள்ள யாரு பெஸ்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் 3 பேரை சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். அதன்படி அதிகபட்சமான மக்கள் சொன்னது ஜெஃப்ரி, பவித்ரா மற்றும் முத்து. இவங்க 3 பேர் தான் அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு போட்டி போட போறவங்க. சபாஷ், சரியான போட்டி. இப்ப பெஸ்ட் சொல்லியாச்சு, 2 வஸ்ட் சொல்லணும்ல, அது யாரு அப்படின்னு கேட்டா அதிகப்படியாக தேர்வு செய்யப்பட்டது அன்ஷிதா மற்றும் சௌந்தர்யா. நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டேன். பட் இதுல முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். நம்ம ஜாக் சொன்ன 2 பேரு சௌந்தர்யா மற்றும் அன்ஷிதா. அதுல அன்ஷிதாவை சொல்றப்போ அவங்களுக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்றப்பெல்லாம் பரிதாபம் பார்த்து நாங்க விட்டுருவோம். ஆனா அது அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அந்த டைம் பார்த்து எவ்வளவு காரியத்தை சாதிக்க முடியுமோ அதை சாதிச்சுக்கிறாங்க. சோ உங்களோட கேம் எனக்கு பெருசா பிடிக்கல, பெருசாலாம் இல்ல, சுத்தமா பிடிக்கல.
பிடிக்கவே இல்ல அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஜாக்கே அன்சிதாவை பத்தி இப்படி சொல்றப்போ அன்சிதா சும்மா இருப்பாங்களா? சோ கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் ஆகி வந்து வச்சு செஞ்சாங்க. தன்னோட தேவைக்காக மத்தவங்க எல்லாரையும் பகடக்காயை யூஸ் பண்றது ஜாக் அப்படின்னு அழுத்தி சொன்னாங்க. அதே மாதிரி டாஸ்க்னு ஒன்னு போயிட்டு இருக்கிறப்ப என் மேல கை வச்சது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், வெரி வெரி கேவலம் அப்படின்றதையும் அழுத்தி சொன்னாங்க. அதாவது நம்ம அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி மொட்டை மேல கை வச்சுட்டே இருக்கணும். தப்பி தவறி கையை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம அன்சிதா கூட ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்குமோ இல்ல பகையை இழுக்காத வரைக்குமோ ஓகே. தப்பி தவறி அவனாவது பகையை இழுத்துட்டான் அவ்வளவுதான் கர்வம் கட்டி அடிப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மஞ்சரி. அந்த லிஸ்ட்ல இப்ப புதுசா ஜாக்கும் சேர்ந்திருக்காங்க. சோ இந்த வெசப்பாம்பு எப்படி எல்லாம் கர்வம் கட்டி கொத்த போதோ தயாராயிக்குமா எப்போ ரெடி. அதெல்லாம் சரி, இப்ப அன்சிதா அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சூஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான் 75 டேஸ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறமும் டாஸ்க் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு முச்சு விட்டாங்க. அப்புறம் எதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ். அடுத்தபடியாக கேப்டன்சி டாஸ்க். இந்த டாஸ்கின் பெயர் கோல் மால். சோ அந்த பேர்ல இருக்க மாதிரியே ஒரு பெரிய ஜிம்பால கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் போஸ்டையும் கொடுத்து யார் போஸ்ட்ல கோல் போடுறாங்களோ அவங்க அவுட். இதுதான் டாஸ்க். அதுல ஃபர்ஸ்ட்லயே நம்ம ஜெஃப்ரி அவுட் ஆயிட்டாரு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது பவித்ரா மற்றும் முத்து. பவித்ரா தானே ஈஸியா முடிச்சு விட்டுருவார். இவர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் வச்சு பாக்குறப்போ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா அங்க சீன் இன்னும் முடியல. பாவம் நீ 4 வாரமா கேப்டன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, ஒன்னும் பெருசா கிடைக்க மாட்டேங்குது, பரவாயில்ல போட்டு போ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு. பவித்ராவும் கோல் போட்டாங்க. அவங்களுக்கே ஷாக் ஆகி போச்சு. ஐ நம்ம கேப்டன் ஆயிட்டோமா, கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ முத்து கிட்ட போய் முத்து என்னாச்சு, வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்களா, திரும்ப வேணா ஆடலாமா அப்படின்னு கேட்க, ஆமா கொஞ்சம் கவனக்குறைவோட இருந்தேன், அந்த டைம்ல போட்டீங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விட்டு கொடுத்தாரு. அதை பாக்குறப்ப நமக்கு பச்சையா தெரிஞ்சிச்சு, பாவம் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, இந்த வாரம் ஆகல அப்படின்னா அடுத்த வாரம் வெளியே போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சது. கேட்டா கவனிக்கல, வேற ஒரு விஷயத்துல டைவர்ட் ஆயிட்டேன். இப்ப நீங்க உத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த பொண்ணு அழகா போட போறது இவருக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் எந்த ஒரு டேக்கும் எடுக்காம சிரிச்சுக்கிட்டே விட்டு கொடுக்குறாரு. அதுவும் நமக்கு நல்லா தெரியுது. ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்டா, கில்லி படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம தளபதி தெரியல மச்சான் என் மனசு எங்கிட்டே இல்லடா அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கதை சொல்றாரு. இதை நம்மளே நம்ப மாட்டோம். ஏகப்பட்ட கேமரா, அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மைக்கு, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் மேலையும் கண்ணு வைக்கிறதுக்கே 3-4 பேரு இப்படின்னு இத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். சோ கடுப்பாயிட்டாரு பிக் பாஸ். அதனால பவித்ராவை கூப்பிட்டு, பவி நீங்க ஜெயிச்சது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சா அப்படின்னு கேட்க, இல்ல பிக் பாஸ், அதனாலதான் நானும் முத்துக்கிட்ட கேட்டேன், அவர் கவனிக்கலங்கிறாரு அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் வந்த சீசன்லயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிக் பாஸ் இவ்ளோ கோவமா பேசுவாரு அப்படின்றது நேத்து எபிசோட பாக்குறப்பதான் தெரிஞ்சு, இந்த மனுஷனுக்கு இவ்ளோ கோவம் வருமா அப்படின்னு. சார் இவ்ளோ கோவமா பேசுறாரு, டீமை கட்டி மேய்க்கிறதா சும்மாவா? சோ விஷால கூப்பிட்டு டாஸ்க் லெட்டர் எடுத்து முத்துக்கிட்ட கொடுத்து லாஸ்ட் பேராவை படிக்க சொன்னார். அதுல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, இது இந்த வாரத்தோட கேப்டன்சி டாஸ்க் மட்டும் கிடையாது, 13th வீக்கோட டைரக்ட் என்ட்ரி பாஸும் கூட. சோ கவனமா விளையாடுங்க அப்படின்றத அழுத்தி போட்டிருக்காங்க. சோ இந்த கேமை வச்சு வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஜெஃப்ரி இல்ல முத்து தான் ஜெயிப்பாங்க, இதை வச்சு ஒரு டாஸ்க் பண்ணுவோம், இல்ல வேற மாதிரி கொண்டு போவோம் இப்படின்னா. ஆனா அது எல்லாத்துலயும் மண்ணள்ளி போடுற மாதிரி பொசுக்குன்னு இவர் பவித்ரா கூட்டு கொடுக்க டோட்டல் பிளான் கொலாப்ஸ். அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. கண்டிப்பா எந்த டாஸ்க் கொடுத்தா யார் ஜெயிப்பாங்க, இல்ல ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் ஜெயிப்பாங்கன்றது தெரிஞ்சுதான் இப்படி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எதிர்பாராத விதமா ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த பிக் பாஸ் குழுக்கு எவ்வளவு பெரிய அடி. அதோட வெளிப்பாடு தான் நம்ம தலைவர் நேத்து கோவமா பேசுறதுக்கான மெயின் ரீசன். ஈஸியா எடுத்துக்கோ நினைச்சிட்டல. அப்படி என்ன கோவமா பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல வேற யாருக்காவது விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கதவை உங்களுக்காக திறந்து வைக்கிறேன், தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் விட்டு கொடுத்தா ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப இதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாச்சனாக்கு விட்டு கொடுக்க ட்ரை பண்ணாரு தெரியுமா ஜெஃப்ரி. அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டா விளையாடாம விட்டு கொடுக்குற மோட்டிவ்லயே விளையாடுறது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட சொன்னாரு. ஒன்னு கூட மறக்கல. நீங்க எல்லாம் வரப்போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்தீங்க, தரமா கேம் ஆடுவோம், சிறப்பா கேம் ஆடுவோம் அப்படின்னா சொல்லிட்டு தானே வந்தீங்க. ஆனா சான்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ ஏன் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடுறீங்க? உங்களுக்காக கிட்டத்தட்ட 500 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண இந்த விஷயத்தை இவ்வளவு ஈஸியால என்னால எடுத்துக்கவே முடியாது. இந்த காரணம் சொல்றேன்ட்டு பதில் பேசி என்ன கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. அதனால என்னோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி கேப்டன்சி டாஸ்கே கிடையாது. ரயானுக்கு கொடுக்கப்பட்டதுதான் லாஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இதுக்கப்புறம் அதுவும் கிடையாது. விளையாட்டை உங்களுக்குள்ள ஆடுங்க, என் கிட்ட ஆடாதீங்க அப்படின்ட்டாரு. அதுவும் பயங்கர உக்கிரமான கோவத்தோட. கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே. பாவம் அவங்களே என்னதான் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 50 டேஸ் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற பேர்ல டிஆர்பி படுத்து கொரட்டை விட்டு தூங்கிருச்சு. எப்ப அந்த கோட்டை தூக்குனாங்களோ அப்பையில இருந்தா ஓரளவுக்கு நல்லா போக ஆரம்பிச்சுது. அதுலயும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணா கடுப்பாக தானே செய்வாங்க. கோல்மால்னு ஒரு டாஸ்க கொடுத்தா இந்த பீஸுங்க பிக் பாஸ் கிட்டே கோல்மால் பண்ணி வச்சிருக்குதுங்க. அவங்களே எவ்வளவுதான் பொறுத்து போவாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல
நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அதுக்கும் நம்ம முத்து என்ன மன்னிச்சிருங்க பிக் பாஸ், தெரியாம பண்ணிட்டேன், தப்பு பண்ணது நான், மத்தவங்க எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிறது என்னால சுத்தமா தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ் என் சாரி ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாலும் அன்றாட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு முடிச்சு விட்டாரு. அப்பதான் நம்ம மஞ்சரி கேட்டாங்க, டேய் பவித்ரா 4th டைம் விளையாடுற கேப்டன்சி டாஸ்க்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, அது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேப்ல வேற போட்டு கொடுத்துட்டாங்க. அட நீ வேற இருமா, ஏற்கனவே எங்களுக்குள்ள வாய்க்காத கரார் போயிட்டு இருக்குதே, இதுல வேற நீ பாயிண்ட் எடுத்து கொடுக்குற, ஒன்னெல்லாம் கூட வச்சுட்டு சுத்தரம் பத்தியா, எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்க விட்டு திடீர்னு ஃபேஸ் அடற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஷால் வந்து, டேய் ஃபீல் பண்ணாதடா, வேணா ரீமேட்ச் ஆடுறியா அப்படின்னு கேட்க சரின்னு சொன்னாரு முத்து. சரி பாஸே, தெரியாம பண்ணிட்டான் பையன், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஒரு தடவை பொழைச்சு போட்டுன்னு விட்டுருங்க அப்படின்னு கேட்டாலும் இவர் பெரிய லாடு சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆஸ் எ கேப்டனா என்னதான் இந்த பீஸ் கதறினாலும் ஒரு ரிப்ளை கூட பண்ணல. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? முத்து வேற இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கதறி கதறி அழுதுட்டு இருந்தாரா. கதறி கதறின்றதை தாண்டி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. விஷால கட்டி பூச்சி மன்னிச்சிருங்க பிக் பாஸ், ஒரு சான்ஸ் கொடுங்க பிக் பாஸ்னு. இத பார்த்து சுத்தி இருக்கிறவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி, சௌந்தர்யா, ஜாக்கு, அன்ஷிதா, அவ்வளவு ஏன் உங்களே நிறைய பேர் அழுதுருப்பீங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. இப்ப முத்து என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா, பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பவித்ராவை கேப்டன் ஆக்கி பாக்குற சந்தோஷம்ன்றது ஒண்ணு, அதனால வர்ற விளைவு மக்களுக்கு முத்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய வாய்ப்பை விட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இது மட்டும் தான் அவர் எதிர்பார்த்தது. ஆனா அவர் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துனது. இது அவருக்குள்ள ஒரு பயங்கரமான தாக்கத்தை உருவாக்க அவரை மீறி அவர் அழுதிருக்காரு. இது பெரிதும் எதிர்பார்த்த முத்து கிட்ட நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு பிக் பாஸ் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட். ஆனா அது மக்கள் சைடுல இருந்து பாக்குறப்போ முத்துக்காக கண்டிப்பா ஃபீல் பண்ணி வேற எங்கேயும் போக வேணாம், நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே பாருங்க, முத்துன்ற பேர் போட்டு டைட்டில் வின்னர், டிராஃபி, ஹார்டின் அப்படின்னு எத்தனை வரிசையா போடுறாங்க அப்படின்னு. பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால ஃபுல் சப்போர்ட். இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட எம்மா பார்த்துட்டோம், அடுத்து ஜாக்கோட எம்மா பார்த்துட்டோம். இவங்க ரெண்டு பேரும் காமிக்கிறப்போ என்னோட எம்மா நான் காமிக்க வேணாமா, இப்ப காட்டுறேன் பாரு அப்படின்னு பிளான் போட்டு காமிச்சதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய எம். ஆனா அதுல எதிர்பாராத ட்விஸ்ட், பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட். இப்ப இது எல்லாமே முத்துக்கு சாதகமா அமைய ஏற்கனவே ஆல்மோஸ்ட் டாப் ஓட்டிங்ல முத்து தான் இருக்காரு. இப்போ அடிஷனலா இன்னொரு 10ல இருந்து 15% அவருக்கு ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த ட்விஸ்ட பிக் பாஸே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டார். நாங்கெல்லாம் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே முனிவர் வேஷம் போட்டவங்க, அப்பவே ஓல்ட் ஸ்கூல் கிளாப்ஸ். இப்போ வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே முத்துக்காக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கூடி மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்னு என்னதான் கேட்டாலும் பிக் பாஸ் சைடுல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. பிரேக்கப் ஆன காதலன் காதலி தனித்தனியா போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ் காதலி எக்ஸ் காதலனை மறந்துடலாம். ஆனா அந்த எக்ஸ் காதலன் காதலியை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி போன் நம்பரையும் மறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் போன் பண்ணுவான். ஆனா அந்த பொண்ணு அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறது மட்டும் இல்லாம பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம பிக் பாஸ் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டாரு. நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தீபக் அண்ணன் தனியா கூப்பிட்டு போய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, தெரியலண்ணே ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தேன், பவித்ராவை பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்ப பொசுக்குன்னு அந்த பொண்ணு போட்டுருச்சு, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேனே. டேய் இப்படிலாம் நீ நினைக்கிறது எப்படா மக்களுக்கு தெரியும், ஏன்டா இப்படி பண்ற, வருமா போன வாழ்க்கை திரும்ப வருமா அப்படின்னு பாசமா திட்டிட்டு இருக்காரு நம்ம தீபக் அண்ணன். ஆனா அங்க எதிர்பாராத ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் போய் தயவு செஞ்சு இங்க நடந்தது எதையுமே மனசுக்குள்ளேயோ மண்டைக்குள்ளேயோ பெருசா ஏத்திக்காத, அது உனக்கும் சரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி கேமுக்கும் சரி பெரிய பாதிப்பை தான் உண்டாக்கும், அது நல்லது கிடையாது முத்து, சோ கில்ட்டா ஃபீல் பண்ணாத அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போனாரு. அடடா என்னதான் முத்து அடிச்சாலும் முத்துக்காக வந்து நின்னாரு பத்தியா, தட் இஸ் கண்ணம்மா வீட்டுக்கார். ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும் அப்படி நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம்ல, இல்ல கண்டிப்பா நினைச்சிருப்போம். அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா இதுல பாவம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பவித்ரா தான். டேய் நான் ஏதாவது ட்ரை பண்ணி தோத்துருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா பரிதாபத்தின் பேரில் எனக்கு விட்டு கொடுத்துருக்கிற, அதுக்கு மேல இந்த பிக் பாஸ் பீஸ் வேற, இதுக்கப்புறம் கேப்டன்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஏற்கனவே 4 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டைம் கூட ஜெயிக்காம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்ப கேப்டன்சியே இல்லன்னு வேற சொல்லிட்டாங்க. ஒருவேளை நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா 4 கேப்டன்சி ஒண்ணுத்துல கூட ஜெயிக்கலன்ற கில்ட்டி ஃபீல் என்ன கொள்ளாது. கேப்டன்ஷிப் இதுக்கு மேல வெளியில இருக்கிற மக்கள் வேற கண்டென்ட் இல்லாமலே கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. இப்ப நீ வேற ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்ட, என்னென்ன செய்ய காத்துட்டு இருக்காங்களோ இப்படின்னு எல்லாத்தையும் மண்டையில போட்டு குழப்பி ஃபீல் பண்ணி தனியா எழுதிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. இருந்தாலும் முத்து நீ அழுதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்துவை தனியா கூப்பிட்டு ரிலாக்ஸா இருன்னு சொன்ன அந்த மனசு இருக்கே, அதுதான் கடவுள். எம்ஜிஆர் மாதிரி சூப்பரா மிமிக்ரி பண்ணி நைட் பூரா அமர்க்கல படுத்திட்டான். அதுக்கு நம்ம முத்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இது வரைக்கும் 75 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன், அதுல 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ என் ஃபேமிலியை பத்தி நினைப்பேன், அதை தாண்டி கேமை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்பதான் இப்படி நடந்தது என்னால ஏத்துக்கவே முடியல, அதையும் தாண்டி பிக் பாஸ் கோவப்பட்டதுதான் எனக்கு நினைச்சதா
மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. அப்போ பவித்ரா என்ன சொன்னாங்க, முத்து இடத்துல வேற யார் இருந்தாலும் சரி இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருப்பாரா அப்படின்றது தெரியல, மேபி நீன்றதுனாலதான் இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. இப்ப மட்டும் அந்த 500 பேர்னு சொன்னாங்கல்ல, அவங்க மட்டும் வரிசையா நின்னாங்கன்னா ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தார். சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே கோவப்படாத பிக் பாஸ் இவ்வளவு கோவப்பட்டிருக்காரு அப்படின்னா, சனிக்கிழமை ஒருத்தர் வருவாரு கண்ணாடி போட்டு, அவர் எந்த அளவுக்கு வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறப்போ நமக்கே பீதியா இருக்கு. அப்ப நம்ம முத்து எவ்வளவு பீதியில இருப்பாரு. வாழ்த்துக்கள் ராஜா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ மட்டும் போயிட்டு வந்துடுறா. இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு போஸ்ட பார்த்தேன், அவங்க கேட்டிருந்த இந்த டவுட் எனக்கும் இருக்குது. அப்படின்னா போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டால் டாஸ்க்ல worst performer சௌந்தர்யா, ஸ்கூல் டாஸ்க் worst performer சௌந்தர்யா, ஹோட்டல் டாஸ்க், ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க், கன்வேயர் பெல்ட் டாஸ்க், இது எல்லாத்துலயுமே worst performer நம்ம சௌந்தர்யா. இருப்பினும் votingல டாப் செகண்ட்ல இவங்க தான் இருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்ட் அப் பண்ணு. எத்தனை படங்கள் வந்தாலும் நம்ம மக்கள் லுக்குக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. இதுவே சௌந்தர்யாக்கு பதிலா ஜாக்காவோ மஞ்சரியாவோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் எலிமினேட்டே பண்ணிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிருக்காங்க இந்த அக்கா. இவங்க பேர் என்னது? ஜாக் ஸ்குவாடா? சரி யாரோ ஒன்னு இருந்துட்டு போட்டோம். நீ அக்கா இவ்வளவு ஃபீல் பண்ற? துட்டு இருந்தா யாரு வேணா டாப்புக்கு போலாம். அது எப்பேற்பட்ட மேடையா இருந்தாலும் சரி, ஆனா மக்களோட மனசுல உண்மையான இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு துட்டு கொடுத்தாலும் சரி அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. அவங்களா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மள உட்கார வைப்பாங்க. அது இந்த பிக் பாஸ்ல மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். மொக்க போடாதப்பா. ஐயோ நம்மளையும் சீரியஸா பேச வச்சிட்டாங்களே. சரி அடுத்த வாரத்தில இருந்து குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரா வர போறாங்க. அழுகை, சிரிப்பு, கோபம், இந்த மாதிரி ஏகப்பட்டதை பாக்குறதுக்கு தயாராயிக்கீங்க. ஐ அம் வெயிட்டிங். அண்ட் நீங்க யாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் நான்லாம் கண்ணமா வீட்டுக்கார பாக்குறதுக்கு யார் வருவாங்க அப்படின்றதுல தான் ரொம்ப ஆர்வமா இருக்க. அவங்க மட்டும் வந்தாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா டாப் 5ல நம்ம கண்ணமா வீட்டுக்கார் கன்ஃபார்ம். சரி அதெல்லாம் யாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.